சிட்டில சூர்யான்னு ஒரு பையன் இருந்தான். ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். ரொம்ப பிஸி லைஃப். மார்னிங் ஆஃபீஸ், லேட் நைட் ஒர்க், மீட்டிங்ஸ், டெட்லைன்ஸ், லைஃப் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு. ஆனா டெய்லி ஒரு பர்சன் மட்டும் அவனுக்கு மறக்காம கால் பண்ணுவாங்க. அவனோட அம்மா தான். டெய்லி கால்ஸ்ல சூர்யா சாப்பிட்டியாப்பா, ஒர்க் எப்படி போகுது, நைட்ல சீக்கிரமா தூங்குப்பான்னு அம்மா டெய்லி கேரா கால் பண்ணுவாங்க. ஆனா சூர்யாக்கு அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேஷனா தெரிஞ்சுச்சு. ஒரு நாள் மீட்டிங்ல இருக்கும்போது அம்மா கால் வந்துச்சு. சூர்யா போனை பார்த்துட்டு அம்மாக்கு வேற வேலை இல்ல, இப்பதான் கால் பண்ணணுமான்னு மியூட் பண்ணிட்டான். அப்புறம் மெசேஜ் அனுப்புனான், பிஸிமா, அப்புறம் கால் பண்றேன்னு. ஆனா அந்த கால் மட்டும் பண்ணல. அதே மாதிரி டெய்லி நடந்துச்சு. அம்மா கால் பண்ணுவாங்க, சூர்யா ரிஜெக்ட் பண்ணுவான். அப்புறம் பண்றேன்னு சொல்லுவான், ஆனா கால் பண்ணவே மாட்டான். வில்லேஜ்ல தனியா இருக்கிற அம்மா டெய்லி ஈவினிங் கேட் பக்கம் உட்காந்து போன் பார்த்துட்டே இருப்பாங்க. என் பையன் எப்ப கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் பேசினாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சூர்யாக்கு அது புரியல. ஒரு நாள் சூர்யாக்கு பர்த்டே. அம்மா மார்னிங்ல இருந்து சூர்யாக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 5 கால்ஸ் 10 கால்ஸ். ஆனா சூர்யா ஆபீஸ் ஒர்க்ல பிஸியா இருக்கான். நைட்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க, ஹாப்பி பர்த்டே பா அப்படின்னு. சூர்யா அதை பார்த்தான், ரிப்ளை பண்ண நினைச்சான். ஆனா டயர்ட்ல தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சூர்யா ஆபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்போ சடனா போன் ரிங் ஆகுது, அன்னோன் நம்பர்ல இருந்து. சூர்யா அட்டென்ட் பண்ணி ஹலோன்னு சொல்றான். அந்த சைட்ல ஒரு வாய்ஸ், சார் நீங்க லக்ஷ்மியோட பையனா அப்படின்னு கேக்குறாங்க. சூர்யா கன்ஃபியூஸ்டா, ஆமா நீங்க யாருன்னு கேக்குறான். சோ உங்க அம்மாக்கு நேத்து சடனா செஸ்ட் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோன்னு சொல்றாங்க. சூர்யாவோட கை நடுங்க ஆரம்பிச்சது. இப்போ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டான். அந்த சைட்ல கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு, இல்ல சார், அவங்கள காப்பாத்த முடியலன்னு சொல்றாங்க. அத கேக்குற சூர்யாவோட போன் கீழே விழுது. சூர்யாவோட மைண்டே பிளாங்க் ஆகுது. நேத்து நைட் அம்மா அனுப்பின மெசேஜ், ஹாப்பி பர்த்டே பான்னு, அதுதான் அம்மாவோட லாஸ்ட் மெசேஜ். சூர்யா அழ ஆரம்பிச்சான். ஒரு நிமிஷம் பேசியிருந்தா போதுமே, ஒரு கால் அட்டன் பண்ணியிருந்தா போதுமேன்னு ஃபீல் பண்ணி அழறான். ஆனா இப்ப அந்த டைம்லாம் போயிடுச்சு. ஃபியூனரல் முடிஞ்சு சூர்யா அம்மாவோட ரூமுக்கு போறான். அங்க அவனோட சைல்ட்ஹுட் போட்டோஸ், ஸ்கூல் பிரைசஸ், பர்த்டே டிராயிங்ஸ் எல்லாம் அழகா வச்சிருந்தாங்க. டேபிள் மேல ஒரு பேப்பர். அம்மா அதுல, என் பையன் பிஸியா தான் இருப்பான், ஆனா அவன் எப்பவும் சந்தோஷமா இருந்தா போதும்னு எழுந்திருக்காங்க. சூர்யா உடனே உடஞ்சு அழுதான். லைஃப்ல பிஸியா இருக்கலாம், ஒர்க்கும் இம்பார்ட்டண்டா இருக்கலாம், ஆனா நம்ம மேல உண்மையா கேர் பண்ற பீப்புளுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கறதும் எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நாள் நம்ம கூட அவங்க இல்லாமலே போகலாம். அப்படின்னு சொல்லி நம்ம லவ்டு ஒன்ஸை எப்பவும் இக்னோர் பண்ணாதீங்க. டைம் இருக்கும் போதே அவங்க கூட நல்லா பேசுங்க, நிறைய லவ் பண்ணுங்க, நிறைய கேர் பண்ணுங்க.